மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு. இந்த வீடியோவில் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நெட்டூர் பசுமை இயக்கத்தின் சார்பாக கடந்த ஜனவரி 26, 2026 அன்று நெட்டூர் ஊராட்சி மன்றத்தில் நடைபெற்ற கிராம சபையில் முக்கியமாக ஒரு 16 தீர்மானங்களை நிறைவேற்றணும். அதில் ஃபஸ்ட்டு தீர்மானம், அந்த ஆற்றுல குப்பையை கொட்டி ஆற்றை ரொம்பாக்கிட்டாங்க. நீர்நிலையை மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையை கொண்டு போயிட்டாங்க அந்த நெட்டூர் பஞ்சாயத்து. அதை சரி செய்யணும், சுத்தம் செய்யணும், அந்த குப்பையை மேலும் அதில் கொட்டாமல் பார்த்துக்கணும், வேறு ஒரு இடம் அமைக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம். ரெண்டாவது, இந்த நெட்டூர் கால்வாய் நம்ம தெற்கமோயிலேருந்து வடக்க சுடுகாடு வரைக்கும் உள்ளவுடைய கால்வாய் வெள்ளம் சரியாக போகாமல் கொசு ஃபுல்லாக இது பண்ணி நோய் பரவும் ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அதை க்ளீன் பண்ணணும்னு சொல்லி ரெண்டாவது, அது மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 16 வகையான தீர்மானங்களை நிறைவேற்றணும். அதில் 2 தீர்மானங்கள் ஓரளவுக்கு நிறைவேற்றிருக்கீங்க. என்னென்னா, அந்த ஆற்றை ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கீங்க, அடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து அந்த கால்வாய் க்ளீன் பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் மீது இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானங்களையும் நெட்டூர் ஊராட்சி மன்றமும் சரி, மக்கள் பிரதிநிதிகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக அதில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நீங்கள் எடுத்த நடவடிக்கையை வரவேற்கிறோம். அதற்கு அடுத்து நெட்டூர் பசுமை இயக்கத்தின் சார்பாக நெட்டூர் ஊராட்சி மன்றத்தை வன்மையாக கண்டிக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, அன்றைக்கி பெருவாரியான இளைஞர்களோட அந்த 16 தீர்மானங்களை நிறைவேற்றணும். அந்த தீர்மானங்களை நீங்கள் சொல்கிறதுக்கே ரொம்ப இது பண்ணீங்க. ஃபஸ்ட் அந்த கிராம சபை கூட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் மனு கொடுத்துட்டோம். கிராம சபை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த திட்டங்கள் அது இது நிறைய பாய்ச்சிங்க. நாங்கள் எல்லாமே பொறுமையாக கேட்டுட்டு தான் இருந்தோம். அதுக்கடுத்து டைரெக்டாக உறுதிமொழிக்கு போயிட்டீங்க. எதுக்கு எங்களுடைய மனுவை படித்து பார்த்து மற்றவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி எந்த எதுவுமே விவாதிக்கலையே என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி தாசில்தார் கிளம்பணும் அப்படின்றாங்க. அவர் செவனையும் நிற்காரு. நீங்கள் உங்களுடைய ஒரு சில தேவையற்ற செயல்களால் அவரை நீங்கள் கை காட்டுறீங்க. நான் அதனால தான் கேட்டேன். தாசில்தாருக்காண்டி கிராம சபை நடக்கலை, மக்களுக்காண்டி நடக்குது. அவர் போனால் போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இப்போ தாசில்தார் இருந்தால் தான் கிராம சபை நடத்தணுமா? இல்லை அவர் போனால் நடத்தக்கூடாதா? ஒரு மரியாதைக்காண்டி வராங்க, அவங்க போட்டோம், ஒன்றும் இது இல்லை. அது எல்லாத்துக்கும் மரியாதை உண்டு. மக்களின் மனநிலையும் சட்டத்தையும் மதிச்சா எல்லாத்துக்கும் மரியாதை உண்டு. நீங்கள் அவர் சும்மா இருக்க அவரை பிடிச்சி கையை பிடிச்சி விழுந்துட்டு அவர் கிளம்பணுன்றீங்க. நான் திருப்பி கேட்டதுக்கப்புறம், இல்லை ஆப்பில் டைமிங்க்கு க்ளோஸ் பண்ணணும், உறுதிமொழி எடுத்து ஃபோட்டோ போடணும். அது ஆப் இதெல்லாம் எதுக்காண்டி? மக்களுக்காண்டி தானே, கிராம சபைக்காண்டி தானே. அது ஆப்புக்காண்டி கிராம சபை நடத்துறீங்களா? இப்போல்லாம் நீங்கள் அப்படி தானே பேருக்கு தான் நடத்திட்டு இருந்தீங்க. நெட்டுள்ள இந்த ரோட்டில் போகிற ஆள், இந்த தூய்மை பணியாளர்கள், 100 நாள் வேலை திட்டம், ஒன்றுக்கு தெரியாதவங்க, இந்த டீக்கு வடக்கி சோத்துக்கு இவங்களெல்லாம் பையை போட்டு சும்மா உட்கார வச்சு கையெழுத்து போட விட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்படி தானே போயிட்டு இருந்தீங்க. இந்த கிராம சபை தானே இந்த மாதிரி நாங்கள் இந்த இளைஞர்கள்லாம் ஒருங்கிணைச்சி இந்த மாதிரிலாம் தேவைக்கு எல்லாமே அனைத்து சமுதாயம் இந்த ஊரின் நலனுக்காண்டி. இதெல்லாம் ஆக்சுவலாக மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் பண்ணணும். ஊராட்சி மன்றத்தில் ஒரு கவுன்சிலர் இவங்க தான் பண்ணணும். யாருமே இந்த நெட்வொர்க்கு ஒரு மக்கள் எது ஒரு இதுவுமே நீங்கள் பண்ணலை. வெளிப்படையாக சொல்லலாம், சரிங்களா? இன்றைக்கி தன்னிச்சையாக எதுக்காண்டி இவ்வளோ இளைஞர்கள் ஒருங்கிணைத்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம்னா, கடந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு சில கசப்பான சம்பவங்கள், விரும்பத்தகாத சம்பவங்கள், தேவையற்ற சம்பவங்கள், இதன் விளைவாகத்தான் இன்றைக்கி ஒரு யூடியூப் சேனலு, இன்றைக்கி ஒரு இயக்கம், இத்தனை கிட்டத்தட்ட அந்த நெட்டூர் பசுமை இயக்கம் குழுவில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆல்ரெடி ஒருங்கிணைச்சிருக்கோம். தொடர்ச்சியாக ஒருங்கிணைக்கும் பணியில் இருக்கிறோம். எதிர்வரும் காலங்களில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு திட்டங்கள் ரெடியாக இருக்குது, நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன இந்த யூடியூப் சேனலில் பேசி ஒரு பெட்டிஷன் கொடுத்தா நீ எல்லாம் ஒரு இதுவாக நினைக்கலாம். எதுக்காண்டி அப்படின்னா, அன்றைக்கி கிராம சபை கூட்டத்தில் பெட்டிஷன் கொடுக்க போகும்போதே, இல்லை குப்பை தண்ணி அங்கே வைக்கக்கூடாது, அதிகாரம் இல்லை, நாங்கள் குடிக்க தண்ணி ஒழுங்காக தான் விட்டோம், இந்த மாதிரி எதையுமே ஒரு நியாயப்படுத்தி தான் நீங்கள் பேசுகிறீங்களே தவிர, இதுக்கப்புறம் நாங்கள் செய்வோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. யாருக்குள்ளே இவ்வளோ தீர்மானம் நிறைவேற்றிட்டோம், அதெல்லாம் செயல்படுத்தலை, இப்போ நீங்கள் கொடுத்ததே நாங்கள் நிறைவேற்றோம். ஒன்று ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, நெட்டூரில் மட்டும் இல்லை, நிறைய ஊரில் எல்லாத்தையும் பொதுவாகவே சொல்கிறேன், நெட்டூர்லேயும் குறிப்பாக சொல்கிறேன். கொள்ளடிக்கிறதுக்குன்னா அந்த பதவிக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்றது உங்களுக்கும் இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான ஒரு சில முன்னெடுப்பில் எடுக்கணும்னு சொல்லி இளைஞர்களாக திருட எங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஒன்றுமே தீர்மானத்தை செயல்படுத்த முடியலைன்னா நீங்கள் எதுக்கு அந்த பதவியில் இருக்கீங்க? சும்மா சொல்லுங்களேன். நெட்டூர் ஊராட்சி மன்றத்தில் ஊழல் லஞ்சம் எதுவும் நடக்கலை, சட்டத்தின் பால் தான் நாங்கள் செயல்படுறோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க பார்ப்போம். நீங்கள் இல்லை நான் நிரூபிச்சா என்ன பண்ணுவீங்க? ஒரு 10 லட்ச ரூபா பரிசு வச்சுக்கிறோமா?
நீங்கள் நிறுவீங்க. ஆமாம், நாங்கள் நியாயமாக தான் நடக்கணும், நான் 10 லட்ச ரூபா கொண்டு தரேன். இதே நான் நிரூபித்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேசணும். அன்றைக்கி கிராம சபைக்கு நாங்கள் அத்தனை இளைஞர்களை ஒருங்கிணைச்சு கொண்டாந்துருக்கிறோம். ஒரு பெட்டிஷன் வாசிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க. அதில் குறிப்பாக எல்லா சமுதாயத்தினருக்கும் சமூக நீதியை காக்கின்ற வகையில் எல்லாத்துக்கும் அதிகாரம் வழங்கணும். அதை பற்றி எதாவது விவாதிச்சிங்களா? எந்த மாதிரி காலவரையில் கொடுக்கணும் வைக்கணும் ஏதாவது விவாதிச்சிங்களா? அதுக்கடுத்து நெட்டூருடைய அந்த ஊராட்சி மன்றத்தில் வரவு செலவு கணக்கு ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து லைப்ரரி வைக்கணும்னு சொன்னோம். அதை பற்றி எதுவுமே விசாரிக்கல. எது ஒன்றையும் விவாதிக்காமல் கலந்து இது பண்ணாமல் ஏதோ ஒரு கடமைக்கு பண்ணவே பண்ணிட்டீங்க. இப்போ 2 தீர்மானத்தை மட்டும் நிறைவேற்றிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் நிறைவேற்றணும்னு நான் சொல்லி கேட்டுக்கிறேன். நீங்கள் நிறைவேற்றாத தவறுதலாக இவங்களால் என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் இளைஞர்கள் வந்தாங்க, பெட்டிஷன் கொடுத்தாங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களே, தீர்மானத்தோட தீர்மானமாக சும்மா இருக்கும், இல்லை இதெல்லாம் பெருசாக இல்லை, குப்பை தொட்டி வைக்கக்கூடாது, அது வைக்கக்கூடாது. குப்பை தொட்டி வச்சா ஏன் இருக்கான்னு இந்த மாதிரி அந்த கால்வாயில் கொட்டக்கூடிய குப்பையிலான குப்பை தொட்டி தட்டுவாங்களா? நீங்கள் அப்பப்போ அந்த குப்பை தொட்டிலேருந்து எடுத்து கொண்டு போய் போடலாம் தானே. எதற்கு அந்த மாதிரி பயன்படக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தாமல் சும்மா ஏதோ ஒன்று சாக்கு போக சொல்கிற மாதிரி அது பண்ணக்கூடாது, இது தீர்மானம் நிறைவேற்றும், அது நடக்க மாட்டேங்குது, அது பண்ண மாட்டேங்குது, இதெல்லாம் சொல்கிறதுக்காண்டி நீங்கள் அதில் இருக்கீங்க மக்கள் பிரதிநிதியா? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பதவி? கொள்ளடிக்கிறதுக்கு தானே வந்திருக்கீங்க இல்லையா? எதுக்கு வந்திருக்கீங்க? மக்களுடைய குறைகள் என்ன, மனுக்கள் என்ன, என்ன உரிமை, ஒரு கிராம சபைக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு தெரியாத நீங்களாம் எதுக்கு அந்த இடத்துல இருக்கீங்க? உன்னை தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி சேனலில் யூடியூப் சேனலில் போட்டால் என்ன, இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நினச்சி இந்த மக்கள் அதிகாரம் இவங்களால என்ன செய்ய முடியும்? என்கிட்ட ஜாதி ஓட்டு இருக்குது, மத ஓட்டு இருக்குது, நான் அந்த மாதிரி பைசா இருக்குது கொடுத்து என்னால் வாங்கிடுவேன், சரக்கு கொடுத்து நான் வந்துடுவேன், நான் அந்த மாதிரி எந்த உள்ளாட்சி மன்ற இதுனாலும் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு சோக்கர் யாருமே கிடையாது. இதற்காக அப்படின்னா மக்களின் சக்திக்கு முன்னாடி அது யாராக இருக்கட்டும், ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கட்டும், வார்டு கவுன்சிலர், எம்பி, எம்எல்ஏ யாராக வேணா இருக்கட்டும், இல்லை அரசு அதிகாரியாக இருக்கட்டும், கடைசி கீழே தூய்மை பணியாளராக இருக்கட்டும், கிளர்க்கு, பஞ்சாயத்து கிளர்க்கு, பிடிஓ, ஆர்ஐ, தாசில்தார், டிஓ, ஆர்டிஓ இருக்கட்டும், கலெக்டர் யாராக இருந்தாலும் மக்கள் சக்திக்கு முன்னாடி அவங்க ஒரு அதிகாரம் அவ்வளோ பெரிய வலிமையான அதிகாரம் கிடைக்கும். மக்களுக்கு தான் சட்டமாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லாமே மக்களுக்கானது. இதை புரிஞ்சிக்காமல் நான் பெருசாக இந்த மாதிரி சமுதாய ஓட்டருக்கு நான் வந்துட்டேன், பிற சமுதாயத்தை இந்த மாதிரி துன்புறுத்தி பார்க்குறது, நான் தான் அந்த மாதிரி வந்துட்டேன், அடுத்த இந்த 5 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது, இந்த மாதிரி கேவலமான கீழ்த்தனமான செயல்பாடுகள் இனிமேல் இருக்குமையானால் பின்னணிகள் பெருசாக இருக்கும். சரிங்களா? அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இதுக்கு மேலே இந்த தீர்மானம் நிறைவேற்ற மாட்டேன், நீதி இல்லை, அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதுக்கு தான் நாங்கள் ஒரு நெட்டூர் பசுமைக்குன்னு ஒரு குழு வச்சுருக்கோம். தொடர்ச்சியாக நிதி வசூலித்து ஒரு பொதுநல வழக்கம் போடுவோம். வாங்க, உயர்நீதிமன்றத்தில் உங்களுடைய கோரிக்கைகளும் நீங்கள் சொல்லுங்கள். ஆற்றுக்குள்ள இந்த மாதிரி ஒரு 2 லட்ச ரூபா, அதுக்கு கொடுத்தா 60,000, 2.5 லட்ச ரூபா ஈஸ்டாக செலவு பண்ணி வச்சுருக்கீங்க இல்லைங்களா? இது மாதிரி ஒரு தேவையில்லாத செலவுகளை வேண்டான்னு வச்சுட்டு தேவையுள்ள செலவுகளை நீங்கள் செய்யணும். அதுக்கு தான் தீர்மானங்கள் எல்லாமே அது செய்யலை அப்படின்னா கூட அடுத்த கட்டம் பொதுநல வழக்கு போடுவோம், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் முன்னெடுப்போம். தொடர்ச்சியாக நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டே தான் இருக்கோம். சட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுமையானால் வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மக்கள் முடிவெடுத்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக கேட்குறேன். கிராம சபை அப்படின்றத பற்றி அந்த அறிக்கை கொடுக்கறதுக்கு அந்த அறிவிப்பு மக்களுக்கு என்ன இதில் கொடுத்தீங்கன்னு நான் அன்றைக்கே பதிவு பண்ணியிருந்தேன். ஒரு சின்ன பிட் நோட்டீஸ், செல்லளவு இருக்க நோட்டீஸ் ஆகிடுச்சு அந்த வடக்கு மொழியில் ஒரு சும்மா ஃபார்மாலிட்டி ஒட்டி வச்சுருக்கீங்க. எது அதோட நோக்கம் என்னென்னா யாரும் வரக்கூடாது, ஊராட்சி மன்றத்தில் நடக்கக்கூடிய ஊழல் வெளியே கூட தெரிஞ்சிடக்கூடாது, மற்ற யாரும் உள்ளே தலையிடக்கூடாது. இதுதான் உங்கள் நோக்கம். அதுதான் நோக்கம். நீங்கள் என்ன சொன்னாலும் அதுதான் நோக்கம். இதே இது பஞ்சாயத்தில் இந்த மாதிரி சொத்து வரி, குடிநீர் வரி, மற்ற வரியெல்லாம் இதில் வரி வாங்கணும், அதாவது பஞ்சாயத்துக்கு வருமானம் வரணும் அப்படின்னா அதை எவ்வளோ பெரிய அறிவிப்பாக கொடுத்துருக்கீங்க? அதை நான் இப்போ இந்த ஃபோட்டோவில் காட்டுங்க பாருங்கள். அது எங்கெங்கே ஒட்டியிருக்கீங்க? எல்லா தெருவிலும் ஒட்டியிருக்கீங்க. எது மேலே ஒட்டியிருக்கீங்க? இந்த ரோடு கான்ட்ராக்ட் எடுத்தாங்க, அந்த பில்டிங்கில் எவ்வளோ மதிப்பு என்ன எது அதை ஃபுல்லாக மறைச்சி ஒட்டியிருக்கீங்களா? எதனால் அப்படி ஒட்டியிருக்கீங்க? எவ்வளோ அந்த மதிப்பு என்ன எது ஒப்பந்ததாரர் யாருன்னு தெரியாமல் இருக்கணும், கணக்கு இவ்வளவா அப்படின்னு மக்கள் பார்த்து விழிப்புணர்வு அடைஞ்சக்கூடாது என்ன எதுவும் எண்ணத்தில் ஒட்டியிருக்கீங்களான்னு. அது போக இந்த மாதிரி பைப்பு கட் பண்ணிடுவேன் அது இதுன்னு நிறைய டைலாக்லாம் உள்ள எழுதி ஒட்டியிருக்கீங்களா? நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். ஒரு ஊராட்சிக்கு வருமானம் வரணும் அப்படின்றதுல அந்தளவுக்கு உறுதியாக இருக்கீங்களே,
அப்போ அதே மாதிரி கிராம சபையிலையும் அதில் இருக்கணும் தானே. எல்லா மக்களுக்கும் ஒரு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும், மக்களுடைய உரிமைகளுக்கு கேட்கணும், அவங்களோட உணர்வுகளை மதிக்கணுன்றது அவங்களோட கடமையாக இல்லை. அதை மட்டும் ஏன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிங்க? அந்த தீர்மானத்தில் எல்லா சமுதாய மக்களுக்கும் அவரவர்கள் மக்கள் பிரதிநிதி வாயிலாக, வார்டு மெம்பர் வாயிலாக அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு, அதை வாயில் சொல்கிறதுக்கே அவ்வளோ யோசிக்கிறீங்களா? ஏன் ஊராட்சி மன்றத்தில் வரவு செலவு கணக்கு வந்து ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து லைப்ரரியில் வைக்கணும்னு சொல்லி அதில் ஒரு தீர்மானம் இருக்குது. வாய்ட்டு வெளியே சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க. எதுக்காண்டி? அது மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதாவது நெட்டூரில் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர், ஒரு கவுன்சிலர் இவங்க ஒழுங்காக இருந்தால் அந்த மக்களுக்கு தேவையான அத்தனையுமே நடக்கும். ஆனால் ஒரு சிலதை நான் முன்னிலைப்படுத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நெட்டூர் பஞ்சாயத்தில் ஒருத்தங்க ரசீது புதுசாக போடணும்னு சொல்லி போயிருக்காங்க. நெட்டூர் கிளர்க்கு, அந்த பஞ்சாயத்து கிளர்க்கு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அவங்ககிட்ட ஈஸியில் அந்த டோர் நம்பர் இருக்கான்டா, அதை பார்க்குறவிட அவனுக்கு என்ன வேலை? அவன்கிட்ட இந்த மாதிரி சொன்னது யார் அப்படின்னா, பஞ்சாயத்தில் எந்த விதமான பதவியும் இல்லாமல் 10,000 ரூபா கொடுத்தா பஞ்சாயத்து மணி அம்மானமாக நின்று நிற்பான். அவன் இந்த மாதிரி வந்து ஒரு பெரும்பான்மை சமூகத்தில் ஒரு வன்முறையின் காரணமாக அந்த பெரும்பான்மை சமூகம் எந்த ஒரு அரசியல் இதுக்குள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த சமூகத்தை பார்த்து அவன் சொல்கிறான், இந்த மாதிரி பேரை சொல்லி, என்னோடய பேரை சொல்லி, இவங்க சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி அந்த கிளர்க்கிட்ட சொல்கிறான். அந்த கிளர்க்கு திருப்பி இந்த கேள்வி கேட்டிருக்கேன். நான் அந்த இடத்துல இல்லை, அந்த இடத்துல இருந்து எனக்கு ஃபோன் வருது. இப்போ நான் அந்த இடத்துல இருந்துருந்தோம்னா திருப்பி என்ன கேட்பேன் தெரியுமா? இதை பார்க்கறதும் உனக்கு என்ன மயிரை கொடுங்குற வேலைன்னு கேட்பேன். என்ன செய்வேன்? உன்னை தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த அரசு அலுவலர், அதிகாரி, மக்கள் பிரதிநிதி யாராக வேணா இருங்க, மக்களின் உணர்வுகளுக்கு இதில் மரியாதை கொடுக்க தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? நான் அந்த 5 வருஷத்தில் வந்துட்டேன், வின் பண்ணிட்டேன், என்ன செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் இது வரும் காலங்களில் அது என்னன்னு தெரிய வரும். சரிங்களா? சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இதுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கட்டும், இதுக்கு அடுத்து யார் வர போகிறாங்களோ அவங்கள கூட இருக்கட்டும். சரி, வந்துட்டீங்க, வந்து அவங்கள ஒன்றும் செய்ய முடியும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நெட்டூருடைய ஊராட்சி மன்றத்தோட வரவு செலவு கணக்கில் இருக்கக்கூடிய ஊழலை நான் தோண்டி இருக்கட்டா முடியுமா? நீங்கள் சும்மா சொல்லுங்களேன், ஒன்றும் நடக்கலை அப்படின்னு. நான் எடுத்துக்காட்டேன். வெறும் 10 ரூபா பில்லை நான் எடுத்து அதில் ஊழல் இருக்குன்னு நிரூபித்தாலும் உங்களை ஹைகோர்ட்டுக்கு வர வைப்பேன். சரிங்களா? மனு கொடுக்குறோம், சட்டப்பூர்வம் மனு கூட எல்லாத்தையும் மதிக்கிறோம். ஆனால் நீங்கள் மக்களை எப்படி மதிக்கிறீங்களோ, சட்டத்தை எப்படி மதிக்கிறோம் அப்படி தான் நான் திரும்பி மதிப்பேன். அது இல்லாமல் நான் பெரிய கலெக்டரு, என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஓடான்னு மட்டும் சொல்ல மாட்டேன், கூட 2 வார்த்தை சேர்த்து சொல்லுவேன். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இந்த கிளர்க்கு பேசுனது இந்த குடியேற தலையாரி ஒருத்தன். நெட்டூரில் நடக்கக்கூடிய முக்கால்வாசி, அந்த வருவாய்த்துறை நடக்கக்கூடிய முக்கால்வாசி இதுக்கு அந்த குடியேற தலையாரி தாய் தான் மெயின் காரணம். சரிங்களா? யார் போனாலும் உள்ள வச்சு என்ன வேணும் ஏது வேணும்னு உடனே பைசா வாங்குறது. இறந்த சர்டிஃபிகேட்டுக்கு வைக்கமே இல்லாமல் 5000 நீ எல்லாம் ரோட்டில் அடிப்படி சாக மாட்டியா? இல்லை உன் குடும்பத்தில் யாரும் சாக மாட்டாங்களா? இதே நெட்டூரில் ஒரு சகோதரி தன்னுடைய கணவரை இறந்துட்டாங்க, விதவை சான்றிதழ் போய் இன்னும் கேட்டதுக்கு அந்த நெட்டூர் குடியேற தாய் என்ன செஞ்சுருக்கான்? 2000 பணம் கேட்டிருக்கான். பணம் கொடுக்காம கையெழுத்து போடலை விதவை சான்றிதழுக்கு. இதே இதில் இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்து ஊனமுற்றோர் இதுக்கு எழுதி கொடுக்குறதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி ஃபார்ம் விசாரிக்க வந்த ஆர்ஐட்ட அந்த குடியேற தாய் என்ன சொல்கிறாங்க, அவங்க பீடி சுற்றிட்டு இருந்தாங்க ஒரு வீட்டில், இதுதான் அவங்க வீடுன்னு சொல்லி வேறு வீட்டை காட்டி அவங்களுக்கு கிடைக்க விடாமல் இப்போ வரைக்கும் அலக்கழிச்சிட்ருக்காங்க. இதே நெட்டூரில் 7வது வார்டில் சாக்கடா வந்து இந்த மாதிரி வந்து சாக்கடா இப்போ இல்லை, அது கடந்த ரோடெலாம் போடுறதுக்கு முன்னாடி சாக்கடா போகிறதுக்கு வழி இல்லாத சூழ்நிலையில் பக்கத்து வீட்டுக்கு சண்டை வந்துட்டுன்னு ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த மாதிரி தெரு சண்டை எப்போதும் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நெட்டூர் பஞ்சாயத்தில் போய் சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு தற்கொலை ஒருத்தன் சொல்லியிருக்கான், அது உங்கள் ஆளுகளுக்குள்ள ஒத்துமையாக இருக்கணும். நீ சொன்னது கரெக்டு தான், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஒரு பஞ்சாயத்துக்கு என்ன இது அப்படின்னா வந்து நீங்கள் தான் சாக்கடையை க்ளீன் பண்ணணும். உங்கள் ஆளுங்க ஒத்துமையாக சொன்னதில் ஒன்றும் தப்பு கிடையாது, கரெக்டு தான். ஏன்னா ஒத்துமையாக இருந்தால் அவங்க தானே வந்திருப்பாங்க. நாயெல்லாம் எதுக்கு வர முடியும்? சரிங்களா? நான் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு தான், யார் வேணால் எந்த சமூகம் வேணால் வாங்க. இந்த இப்போ குறிப்பாக ஒரு சிலர்லாம் அந்த பக்கத்து ஊருக்காரங்க இங்கே வரக்கூடாது, அரசியல் நிற்கக்கூடாது, ஒன்று ரொம்ப இது பண்ணீங்க. இப்போ என்ன நிலைமையில் இருக்கீங்க, என்ன காரணத்தினால யாரையும் சொல்ல முடியுமா? என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஜாதிக்காரங்க, இந்த ஊருக்காரங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. யார் வேணால் வரணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டால் பாகிஸ்தான்லேருந்து கூட வந்து நின்று போகணும், பிரச்சனை இல்லை. மக்களுக்கு நல்லது சரியா, அதான் என்னோட இது. இதே நெட்டூரில் ஒரு சகோதரி வந்து தன் கனவில் இறந்தவங்க இந்த பால்வாடியில் சோறு பொங்கி போட வேலை இருக்கு இல்லையா, கணவர் இறந்துட்டாங்க.
விதவியினால் அந்த வேலைக்கு நெட்டூர் சம்மந்தப்பட்ட ஒரு அரசியல்வாதிகிட்ட கேட்டபோது 5 லட்ச ரூபா கேட்டாங்க. 5 லட்ச ரூபா கேட்டபோது வந்து என்னங்க 5 லட்ச ரூபா கேட்குறீங்க, இந்த மாதிரி நானே ஹஸ்பண்ட் கையில் இப்படி இருக்கேன்னு சொல்லும்போது, சும்மாவாக ஜெயித்தோம், ஓட்டுக்கு துட்டு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டீங்க, கேட்டது உண்மை தான், இல்லைன்னு நான் சொல்லேன். சரிங்களா, கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி தான். ஆனால் ஒன்றே ஒன்று திருப்பி கேட்குறேன், இந்த கேள்வி கேட்டீங்களே, நீங்கள் சாகாமல் இருப்பீங்களா? உங்கள் வீட்டில் யாரும் சாக மாட்டாங்களா? நடைமுறையை நீங்கள் சொல்லிட்டீங்க, மக்கள் துட்டு வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டாங்க, ரைட், நடக்கிறது தானே, ஒன்றும் நீங்கள் ஒன்றும் தப்பாக சொல்லலை. ஆனால் கேட்குற கேள்வியை கேட்குற விதம் ஒன்று இருக்கா இல்லையா? ஏம்மா இதாம்மா நடைமுறை, இது நினச்சிக்கிடாதேன்னு சொல்கிறது வேற, உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு தானே போட்டீங்க அப்படின்னு கேட்குற கேள்வி எப்படி இருக்குது? இதை நான் இது இந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி எனக்கு இந்த தகவல் வந்துச்சு. நான் வேண்டாம் அப்படின்ற ஒரு சில இதை தவிர்த்து தான் இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். ஆனால் இனிமேல் இது போன்ற கேவலமான செயல்பாடுகள் இருக்காது. ஒவ்வொருத்தருடைய முகத்திரையும் கிழிச்சு வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும். அதை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். மேலும் நமக்கு யாரும் இந்த ஒரு மரியாதை குறைவாவோ இது பண்ணுறதோ நமக்கு அதோட எண்ணமும் இல்லை, நம்மளோட தேவையும் இல்லை. அதே மாதிரி எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அதையும் நான் இந்த இதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதற்காக அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து இது பண்ணுறது நகர்ந்து போகிறது என்னென்னா, ஒரு நல்லது நடக்கணும், அது எல்லாத்துக்குமா இருக்கணும் அப்படின்ற ஒற்றை இலக்கு தான் வச்சு முன்னாடி எடுத்துகிட்டு போகிறோமே தவிர, இந்த எங்களுக்குன்னு ஒரு தேவையோ நோக்கமோ எதிர்பார்ப்போ இவங்களுக்கு கூட நிற்கணும் அவங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் ஒரு சில இளைஞர்களை ஒருங்கிணைச்சி தொடர்ச்சியாக எங்களுடைய இயக்கத்தில் இணைய விடுங்கிற இளைஞர்களை ஒருங்கிணைச்சி தொடர்ச்சி நாங்கள் முன்னாடி எடுத்துக்கொண்டு போவோம் இந்த ஊரின் வளர்ச்சிக்காண்டி. அதனால் இதுக்கப்புறமாவது நெட்டூர் மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறணும். இந்த பணம் வாங்கிட்டு ஓட்டு போட, இந்த ஜாதியை பார்த்து ஓட்டு போட, இந்த மண்ணை இருக்கிறதுனால தான் நெட்டூரில் விரும்பத்தகாத எவ்வளவோ செயல்கள் நடக்கும். நெட்டூர் மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து பொருட்களை கொள்ளையடித்து களவாண்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நர்ஸு அவ்வளோ திறமையாக பேசுகிறாங்க. பேசுனது நான் அவங்க தான் வேங்கணுங்காங்க, ஆமாங்காங்க, இல்லை ஒரு 2 நாள் வச்சுருங்க வருவாங்கன்னா எறும்பு தின்னுட்டு போயிருவாங்க, டிசைனாக கதை விட்டாங்க. இது மாதிரி ஒரு இடத்துல இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நெட்டூர் மக்கள் இதுக்கப்புறம் எதிர்வரும் காலங்களில் இருக்கக்கூடிய அந்தந்த வார்டு உறுப்பினர்கள்லாம் பாதியத்துக்கு நம்ம எதுக்கு வார்டு உறுப்பினராக இருக்கோம்னே தெரிய மாட்டேங்குது. அதாவது என்னென்னா, இந்த கையால் ஆதாரம் கையில் அதிகாரம் போனால் என்ன நடக்குமோ, இல்லை சுயநலாதிகாரி கையில் போனால் என்ன நடக்குமோ, இந்த கடந்த 5 ஆண்டுகளில் பர்டிகுலராக தொடர்ச்சியாக அதுதான் இருக்குது நெட்டூரில். குறிப்பாக இந்த இப்போ கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் எல்லாமே பார்த்தாச்சு. இது மேலும் இது போன்ற செயல்கள் நடக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் எதிர்வரும் காலங்களில் சட்ட விழிப்புணர்வு இருக்கட்டும், தகவல் உரிமை சட்டம் என்ன, யார் யாருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, யார் யாருக்கு என்ன கடமைகள் இருக்குது, தொடர்ச்சியாக ஒரு வகுப்பு எடுத்து எல்லாமே இது பண்ண முடியும். அவங்களுடைய வார்டு மெம்பர்லாம் அங்கங்கே நிற்கக்கூடியவங்க உங்களுக்கு கேள்விக்கு தெம்பு இருக்கா, நம்ம வார்டில் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி சாக்கடை பிரச்சனை, விளக்கு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனைனா கேட்க தெம்பு இருக்கும். அது இருக்கவே முடியுமா? நெஞ்சில் ஒரு உரம் இருக்கும். ஒரு பிரச்சனையை எடுத்து கேட்கணும்னா நெஞ்சில் உரம் வேணும். அது இல்லைன்னா நீங்களே எதுக்கு? இந்த மாதிரி நாங்கள் தீர்மானம் நிறைவேறதுக்கு முன்னாடி 2 ஊராட்சி மன்ற தலைவரை எதிர்ச்சியாக சந்திக்கல. மக்களை அங்கங்கே தெருவில் போய் இளைஞர்களை பார்த்துட்டு இருக்க டைமில் 2 ஊராட்சி மன்ற வார்டு மெம்பரை சந்தித்து இந்த மாதிரி நாங்கள் சொன்னோம். எல்லா வார்டு மெம்பருக்கும் பதவி கிடைக்கின்ற வாயிலாக நாங்கள் தீர்மானம் நிறைவேறோம். நாங்கள் என்ன சொல்ல வரோன்றதை ஒரு மெம்பருக்கு புரியவே இல்லை. இவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க, இன்னொரு ஆள் சொன்னாங்க, ஆனால் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அது ஒரு அச்ச உணர்வாக இருக்குது. இப்போ அந்த தீர்மானம்லாம் நிறைவேற்றி இப்போது நான் பேசிகிட்டு இருக்க ஒரு பிப்ரவரி 10ஆம் தேதி அன்று பர்டிகுலராக நான் அந்த மாத கோயில் தெருவில் போகும்போது அப்போ கூட ஒரு தம்பி சொன்னாப்புல, சாக்கடை அள்ளி மேலே வச்சுட்டு போகிறாங்க, அள்ள மாட்டேங்காங்க. அப்போ நான் சொன்னேன், உங்கள் வார்டு மெம்பர்கிட்ட சொல்லி பஞ்சாயத்தில் சொல்லியிருப்பா அப்படின்னு. அப்போ இல்லை சொன்னாலும் இந்த மாதிரி அள்ள வரவங்க இதை சொல்கிறாங்க, வைக்காங்க, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒன்றை மட்டும் இந்த நெட்டூர் மக்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதியாக இருக்கட்டும், அரசு அதிகாரிகள், அலுவலர், பெரும்பான்மையானவர் நினைக்கக்கூடியது என்ன தெரியுமா, சாக்கடை ரோட்டில் ஓடலாம், உடம்புல ஓடுதுன்னு நினச்சிட்ருக்கோம். அதான் உண்மை. உனக்கு கோபம்லாம் வரக்கூடாது. அப்படிலாம் வந்திருந்தால் நீ என்றைக்கோ எதிர்த்து கடி கேட்டிருப்பேன்.
அதனால தான் வந்து அவங்க அந்த மாதிரி தேவையில்லாமல் இது பண்ணுறது, இவங்கெல்லாம் என்ன செஞ்சிருவாங்கன்னு கேவலமாக நினைக்காதவங்க. இதுக்கப்புறம் 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலையாக இருக்கட்டும், அதற்கு அடுத்து உள்ளாட்சி மன்ற தேர்தல், இதுலையாவது கொஞ்சமாவது விழிப்படைந்து உங்களுடைய தேவைகளை இது பண்ணி யார் உங்களுடைய குறைகளுக்காண்டி உங்களுடைய உரிமைகளுக்காண்டி வந்து நிற்பாங்கன்னு உறுதி கூறுகிறாங்களோ அவர்களுக்கு வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் உங்களுடைய குறைகளை தீர்மை தவிர இந்த யூடியூப் சேனலு என்கிட்ட வந்து சொல்கிறது நான் என்ன ஆட்சி அதிகாரத்தில் இருக்கேன் ஒன்றும் கிடையாது, நாளைக்கு வந்து நிற்க போகிறேன்னா அதுவும் கிடையாது. எதற்காக இதெல்லாம் எடுக்கிறோன்னா ஏதோ ஒன்று நல்லது நடக்கணுன்ற ஒரு இதுக்காண்டி தான் இந்த மாதிரி முன்னெடுத்து கொண்டு போகிறோம் தவிர மற்றபடி யாரையும் துன்புறுத்தணும், யாரையும் அவமரியாதையாக பேசணும், நான் பெரிய இது அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போவும் நான் தொடர்ச்சியாக அந்த நெற்றூர் இளைஞர்கள் அந்த பசுமை இயக்கத்தில் இருக்கக்கூடிய குழுவை இளைஞர்களை ஒருங்கிணைக்கும் போதே நான் என்ன சொல்லி வருவேன்னு சொன்னால், அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுங்கள். நிறைய பிரச்சனை சொல்கிறீங்க, அதை வந்து உங்களால் வெளிப்படுத்த முடியலைன்னா கூட என்னோட பேரில் ஒரு சட்ட ரீதியாக இருக்கட்டும் இந்த மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும் நான் பேசுகிறேன். என்ன பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு நாங்கள் தயார் நிலையில் தான் இருக்கோம். ஏற்கனவே நிறைய இளைஞர்களை ஒருங்கிணைச்சிருக்கோம். அந்த ஒருங்கிணைத்த இளைஞர்கள் உறுதியாக இருக்கிறாங்க. எந்த பிரச்சனை அப்படின்னா வந்து நெட்டூர் இளைஞர்கள் வந்து வாங்க ஒரு இது பண்ணணும் அப்படின்னா வன்முறைக்கு தயாராக இருக்காங்களே தவிர ஒரு படித்து நல்லதாக போகணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு வரக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் குறைவாக இருக்காங்க. அதை எதிர்வரும் காலங்களில் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இதெல்லாம் மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அனைத்து இளைஞர்களையும் கொஞ்சம் ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதாவது இந்த எங்களுக்கு வந்து இளைஞர்கள் வந்து ஓரளவுக்கு வந்துட்டாங்க. எதற்காகனா இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் பார்க்கணும், அதை பற்றி பேசணும், அதோட புரிதல் வரணும், வரக்கூடிய தேர்தலையாவது அந்த மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்கிறதுனால தான், வேறு எதுவும் இல்லை. அதனால் மற்றும் ஒரு காணொலியில் ஒரு விழிப்புணர்வில் சந்திக்கும் வரை நன்றி.